Assalamualaikum. Hi friends, welcome to our channel Afra Kitchen. இந்த vlogல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஈத் பெருநாள் நான் எங்க வீட்டுல எப்படி போச்சு அதை தான் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது பெருநாளோட முதல் நாள் எடுத்த வீடியோ. சரி போய் வானத்துல நிலாத்துக்கு தான் போய் பார்க்கணும்னு பார்த்தா எங்க வீட்டு மொட்டை மாடியில ரொம்ப கிளியரா தெரிஞ்சிச்சு. ஸோ கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்தேன். நிலா ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. ஒன் டே ஃபர்ஸ்ட் டேவா நெக்ஸ்ட் டேவான்னு குழப்பத்திலேயே வருஷம் போயிடுது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ஃபைனலா பெருநாள் வந்துருச்சு. நான் பசங்களுக்கு மருதாணி ஒன் டே பிஃபோரே போட்டேன். ஃபர்ஸ்ட் டே வருதா நெக்ஸ்ட் டே வருதானு அது குழப்பம் கிடையாது. நம்ம முக்கியம் பசங்களுக்கு மருதாணி போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் பசங்களுக்குலாம் மருதாணி போட்டு ஸ்டெயினும் ரொம்ப சூப்பரா வந்துச்சு ரெண்டு பேருக்கும். அஃப்ராக்கு நல்ல டார்க்கா வந்துருச்சு ரெண்டு கையும். ஆனா நுஷ்ராக்கு ஒரு கை தான் டார்க்கா வந்துச்சு. இன்னொரு கை கொஞ்சம் லைட்டா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கு அடுத்த டே அவளுக்கு நேச்சுரலாவே ரெண்டு கையும் நல்லா டார்க்கா வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட் பெருநாள் அம்மா வீட்டில் தான் போய் தொழுகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக நான் எல்லாமே ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுத்து வைக்க அவங்க போடுற ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வைக்கிறதுக்குள்ள 2 hours கிட்ட ஆயிடுச்சு. நான் ஒரு 8 மணிக்கு மேலே தான் கிளம்பணும். ஸோ கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு கிளம்பியாச்சு. ஸோ இப்போ போய்கிட்டே இருந்தோம். போய்கிட்டே இருக்கும்போது பசங்களாம் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த குதிரை வண்டியில வச்சு கூட்டிட்டு போயிருந்தாங்க. இதை பார்த்தோன்னே பசங்களாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு கையெல்லாம் காமிச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே வந்தாங்க. சரி முன்னாடி போயிட்டு கொஞ்சம் க்ளோஸ்அப்பா எடுக்கலான்னு பார்த்தோன்னா முன்னாடி போனாங்க. நான் போறதுக்குள்ள எடுக்கிறதுக்குள்ள எங்க வண்டி கொஞ்சம் ஸ்பீடா போயிடுச்சு. ஸோ அதுமாதிரி சொன்னாங்க, முதல்ல சொல்ல வேண்டியதானே, நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டே இருந்தோம். நான் போய் சேர்றதுக்குள்ள கிட்டத்தட்ட 9:30 கிட்ட ஆயிடுச்சு. ஒரு வழியா போய் சேர்ந்துட்டோம். போயிட்டு சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்சா கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு, அவ செம்ம வாழ்வு. அவ ஒரு நிமிஷம் கூட சைலண்டாவே இல்லை. ஸோ அவ பண்ற அரப்பதெல்லாம் பார்த்து என்ஜாய் தான் பண்ணிட்டு தூங்கிட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் சீக்கிரமா 4:30 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறம் கீர் பண்ண அம்மா போயிட்டாங்க. ஸோ அம்மாவே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. நான் லாஸ்டா கொஞ்சம் நட்ஸ் வறுத்துட்டு ஃபைனல் டச்சா நான் போட்டுட்டேன். ஸோ கடகடன்னு கீர் பண்ணிட்டு, ஆனால் கீர் செம்ம டேஸ்டா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதுனா சில வீட்டில் வட்டலாப்பம் செய்வாங்க, சில வீட்டில் கீர் செய்வாங்க. எங்கள் வீட்டில் எப்பவுமே ஷீர் குருமா தான். ஸோ பெருநாளுக்கு முன்னாடி தொழுகைக்கு முன்னாடி குளிச்சுட்டு அப்புறமா தான் கிளம்புவாங்க வீட்டில் இருக்க ஜென்ஸ் எல்லாம். ஸோ கீர்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பசங்களெல்லாம் எழுப்பி அவங்களாம் தொழுதுட்டு அப்புறமா குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாட்டி கீர்லாம் சாப்பிட்டுட்டு தொழுகைக்காக எல்லாரும் ஒவ்வொரு ஆளாக கிளம்பிட்டோம். நாங்களும் ரெடி ஆயிட்டு பெடலுக்கு போயிட்டோம். தொழுகெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். செம்ம வெயில், பயம் நடந்துச்சு. சரியான வெயிலா இருந்துச்சு. அப்சால தாங்கவே முடியல, அழுதுகிட்டே இருந்தா. ஸோ ஒரு வழியா எல்லாரும் போகும்போது நல்லா வெள்ளையா போனாங்க. ஆனால் வரும்போது செம்ம டேனு. போன உடனே முதல்ல ஏசி தான் போட்டோம். ஏன்னா வெயில் தாங்கவே முடியல பசங்களால. அதுக்கப்புறமா டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு பசங்களாம் ஃபோட்டோ ஷூட் ஸ்டார்ட் பண்ணாங்க. இவன் பெரிய பொண்ணு, அவள் நல்ல ஹிஜாப்லாம் கட்டி ரொம்ப அழகாக எடுத்தா. இந்த தடவை எல்லாரும் பசங்கள்லாம் ஹிஜாப் கட்டி எடுத்தாங்க. ரொம்ப பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு பசங்களாம் கூப்பிட்டு ஃபேமிலியாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபா எல்லாமே, தங்கச்சி அவங்க ஹஸ்பண்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்டாக ஸ்டைலாக சின்ன தங்கச்சி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. ஸோ ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சாச்சு. அப்புறமா ஃபைனலாக லன்ச் டைம் வந்துருச்சு. ஸோ லஞ்சு எங்கள் வீட்டில் என்னென்னா பெருநாள் அன்னைக்கு லேடிஸ்க்கு எல்லாமே லீவு. என்னென்னா எங்கள் அப்பா வெளியே ஆர்டர் போட்டுடுவார். ஸோ இந்த தடவையும் அதே மாதிரி தான் சார்மினால சாப்பாடு ஆர்டர் போட்டுருந்தாங்க. தம்பி போய் வாங்கிட்டு வந்துட்டான். ஸோ சாப்பிட உட்காந்துட்டோம். எங்கள் ஹஸ்பண்ட் தான் எல்லாருக்கும் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் பேசிக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஜென்ஸ் எல்லாம் தூங்க போயிட்டாங்க. ஸோ நாங்களாம் தங்கச்சி எப்போ இருந்தாலும் மீட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நாங்கள் மாடிக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் நல்லா பேசிக்கிட்டு அரட்டை அரைச்சிக்கிட்டு பசங்களை பார்த்துக்கிட்டு அப்படியே டைம் ஃபுல்லாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் வேறு ட்ரெஸ் பசங்களை போட்டுட்டு அவங்கள ரெடி பண்ணி விட்டுட்டு
டீலாம் குடிச்சிட்டு அப்படியே டைம் போயிடுச்சு. அப்புறமா ஒவ்வொரு ஆளாக வந்து வீட்டுக்கு கிளம்பணுன்னு கிளம்பியாச்சு. ஏன்னா வந்து நெக்ஸ்ட் டே வந்து பசங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சு. எப்போவுமே போனால் ஒரு 2 டேஸ் 1 டே அப்படி தங்குவோம். ஆனால் வந்து தங்க முடியல. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ இப்படி தான் என்னோட ரம்ஜான் வந்து முடிஞ்சிச்சு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்க லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.